புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் ஐயநாதன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். மரபணு மாற்றப்பட்ட பயிர்களின் சோதனை சாகுபடிக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ நேற்று அறிக்கை விட்டிருக்கிறார். இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்களின் சோதனை சாகுபடிக்கான அனுமதியை மத்திய அரசு கொடுத்திருக்குது. அதை தொடர்ந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கட்சிகளிடமிருந்து அதற்கான எதிர்ப்பு வருது. ஆதரவு குரல்களும் வேறு சில குவார்ட்டர்ஸ்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த சிக்கலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இயற்கையை ரொம்பவும் சீண்டக்கூடாது. ஒரு காலத்துல கொடும் பஞ்சங்கள் இருந்தன. அவற்றை சரி செய்வதற்காக ஒரு திறன்மிக்க விவசாய நுட்பங்களை கண்டறிந்தார்கள். அதில் வந்தது தான் இந்த செயற்கை உரம் என்பது. அந்த அளவுக்கு அது சரின்படுது. இப்போ அந்த பயிரினுடைய உட்கட்டமைப்பையே, அந்த மரபணு கட்டமைப்பையே மாற்றி அமைப்பது, அதன் மூலமாக விளைச்சல் அதிகமாகும் என்று ஆசை காட்டப்படுகிறது. ஆனால் அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் பற்றி வருகிற செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கு பதட்டத்தை உருவாக்குது. அதனால் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இந்த கத்திரிக்காய் விவகாரம் பெரிய விஷயமானது நமக்கு தெரியும். வைகோ கூட அதை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பழையபடி மீண்டும் அதெல்லாம் கொண்டு போனால் இனிமேல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு யோசிக்க வேண்டிய இதாகிடும். ஆகவே இதை கண்டிப்பாக அரசு கைவிட வேண்டும். இப்படித்தான் முதல்ல சோதனை என்று ஆரம்பிப்பாங்க, பிறகு அது பெரிய வேதனையில் முடியக்கூடிய ஆபத்து இருக்கு என்று தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை கொண்ட உணவை நாங்கள் உங்களுக்கு பரிமாறவில்லை என்ற உறுதியை அளிக்கின்றோம். அயல் நாட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னோம்னா எல்லா விமானத்திலையும் கொடுக்குறாங்க, நாங்கள் அப்படிப்பட்ட உணவே உங்களுக்கு கொடுக்கலன்னு. இப்படி தான் இருக்குது மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் அப்படின்றதுக்கு. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, இந்திய நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட விதைகளை சோதனைக்கு கூட பயன்படுத்துவதற்கு இதற்கு அனுமதி வழங்கக்கூடிய ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி ஜிஇஎஸ் இருக்குங்களா, முறையான என்ன வழிமுறைகளை கையாண்டிங்கன்னு ஒரு கேள்வி எடுப்புச்சு. அதுக்கு கூட முறையான ஒரு பதிலை சொல்ல முடியாத பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இது ரொம்ப ஆழமான ஒரு பிரச்சனை. இது இந்த பொதுநலவாதிகளினுடைய கன்சர்ன்ஸ், கவலை என்பது ரொம்ப காரணம் இருப்பதாக, அடிப்படை இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். முதல்ல நீங்க இதற்கான வழிமுறையை துல்லியமா வகுத்துக்கிட்டு வாங்க. அதாவது இவங்க சொல்றாங்க ஒரு விடயத்தை, அது என்ன அப்படின்னம்னா, அந்த பொதுநலவாதிகள் சொல்றாங்க ஒரு விடயத்தை, நீங்களே இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸுக்கு ஆதரவானவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மைன்னு நாங்களும் உணர்றோன்றாங்க. அப்ப இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி பண்றாங்களே, இதெல்லாம் சோதிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா மாற்றப்படுவதை எவ்வாறு அனுமதிப்பது? இதர் சோதனை செய்யும் பொழுது இது மற்ற வயல்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சோதிக்க கூடாது. இதற்கென்று ஒரு தனியான பகுதியை, அதற்கென்று மதில்கள் எல்லாம் அமைத்துத்தான் இதை பண்ணணும். ஏன்னா காத்துல இந்த மகரந்தம் இன்னொன்னத்தோட போய் சேர்ந்துச்சு அப்படின்னோம்னா கேட்காமல் கொள்ளாமலேயே அதுவும் பாதிக்கப்படும் என்கின்ற நிலை இருக்கிறது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் அல்லது அந்த பயிர் என்பது உடலுக்கு தீங்கு இழைக்காதது என்று ஒருபோதும் ஒரு நிறுவனமும் உலகத்தில் இதுவரை சொல்லவில்லை. ஆனால் இந்த நிறுவனங்கள் செயல்படக்கூடிய நாடுகளில் இப்படிப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை எந்த மனிதர்களும் உண்பதில்லை. பிறகு ஏன் எங்கள் மீது திணிக்கின்றீர்கள் என்பதுதான் இங்கே கேள்வி. எனவே திரு வைகோ அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கக்கூடியது சரியானது என்பது என்னுடைய கருத்து.